அதே மாதம் எதிர்கட்சி தலைவர் பனியன் போட்டுட்டு வந்துட்டார், டிஷர்ட் போட்டு வந்துட்டார் ஒரு பாராளுமன்றத்துக்கு. உண்மையான இந்துக்கள் வெறுப்பை தூண்ட மாட்டார்கள். இந்துக்கள் என தன்னை கூறிக்கொள்பவர்கள் வன்முறை வெறுப்பு குறித்து மட்டுமே பேசுகின்றனர். இந்து மதம் என்பது பயம், ஒரு வெறுப்பு, பொய்களை பரப்பும் மதம் அல்ல. பாஜக 24 மணி நேரமும் வெறுப்பை தூண்டுவதாக மக்களை ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. உண்மையான இந்துக்கள் வெறுப்புணர்வை தூண்ட மாட்டார்கள் என ராகுல் காந்தி பேசியிருந்தார். உடனே ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டும். யார்? அப்பாவில் புகழ் அமித்ஷா மார்கரெட் ஆல்வா விசாரிடான்னா அவர் விசாரிக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. மார்கரெட் ஆல்வா விசாரிச்சிருந்தால் ஓடி போயிருக்குப்பா ராகுல். அதை விட்டுட்டு ராகுல் மன்னிப்பு கேட்கலாம். ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டும். அமித்ஷா இந்துக்கள் குறித்த தனது பேச்சுக்காக ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். அமித்ஷா இவர்கள் இந்துக்களுக்கு இவர் தான் ஏஜென்ட்டு, மொத்தம் தான் தலைவர். இவர் ராகுல் பேசிக் கொண்டிருந்த போது குறுக்கிட்ட அமித்ஷா இந்துக்கள் குறித்த பேச்சுக்கு அபாண்டம் என கண்டனம். ராகுல் காந்தியின் பேச்சு இந்துக்கள் மீதான தாக்குதல். இந்துக்களை வன்முறையாளர்களாக காட்ட ராகுல் காந்தி முயற்சிக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி இவர் அடுத்த ஜோக்கர். பணமதிப்பிழப்பு நடவடிக்கை ராகுல் காந்தி கேள்வி. கடவுளிடம் தமக்கு நேரடியாக தொடர்பு இருப்பதாக பிரதமர் மோடியே கூறியிருக்கிறார். கடவுளிடம் கேட்டுத்தான் பிரதமர் பணமதிப்பு இழப்பு நடவடிக்கை மேற்கொண்டாரா என ராகுல் காந்தி கேள்வி. மோடிக்கு பயந்து பாஜக தலைவர்கள் எனக்கு வணக்கம் கூட தெரிவிப்பதில்லை. பாஜக தலைவர்கள் கூட மோடி பயமுறுத்தி வைத்திருக்கிறார். அக்னிவீர் என்பது யூஸ் அண்ட் த்ரோ ஊழியர் என ராகுல் காந்தி மக்களவையில் கடுமையான விமர்சனம். இங்கே தான் வந்து மாட்டிக்கிட்டாரு ராகுல் காந்தி. ராஜீவ் காந்தி யாருப்பா? ராஜீவ் காந்தி யூஸ் அண்ட் த்ரோ தானே பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா யூஸ் பண்ணாங்க, அப்புறம் த்ரோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் சாமி சொல்லியிருக்காரு. இட்டாலியன் லேடி டெஸ்பாச் தேர் ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்க வேண்டியதானே. பிஜேபிக்காரன் கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்குலாம் உன்னை கண்டா பயம். என்னன்னு தெரியல, நீங்கள் தான் அடித்து விட்டு நீ என்ன. இது ஐபிசி தமிழ். முள்ளிவாய்க்காலில் கொன்று குவிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் பின்னணியில் சோனியா காந்தி. சிங்கள படைகளால் 1,48,000 அப்பாவி தமிழர்களை கொள்வதற்கு அனுமதி அளித்து ஆதரித்தது மூலம் சோனியா அப்படின்னு சொல்லி ஐபிசி தமிழ். அப்படின்னா இது உண்மையாக தான் இருக்கும். ஐபிசி தமிழ் எந்த ஊருக்காரங்க நமக்கு தெரியல. ஸ்ரீலங்கன் தமிழ் போட்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் மோடி இதை கேளுங்க. முள்ளிவாய்க்காலில் கொள்றதுக்கு உங்கள் அம்மா தானே இந்திரா கூட போனாங்களா? ராஜீவ்காந்தி பற்றி கேட்க வேணாம் சார், இந்த முள்ளிவாய்க்காலை பற்றி கேளுங்க. ஐயோ சார், கள்ளச்சாராயம் குடிச்சா வானதுங்க பூமியும் குதித்து பறப்பாங்க. முள்ளிவாய்க்காலில் கொண்டு குவிக்கப்பட்ட லட்சக்கணக்கான அப்பாவி மக்களை பற்றி ஒரு பயிரும் பேச மாட்டான். பேசினா நம்ம லூசுன்றான். என்ன பண்ணுறது? ஜெய்ஹிந்த்.